சினிமா நமக்கு எத்தனையோ ஹீரோக்களை கொடுத்திருக்கு. சிலர் ஒரு சகாப்தத்தை ஆண்டாங்க, சிலர் தீப்பொறியா காணாமலும் போனாங்க. ஆனா ஒரு கட்டத்துல வந்த ஒரு நடிகன் படங்கள்ல நடிச்சிட்டு மட்டும் போகாம நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாறினாரு. 33 வருஷமா தளபதி விஜய் வெள்ளித்திரை நாயகனா மட்டும் போகல. நம்ம குழந்தையா இருக்கும்போது அவரை வியந்து பார்த்தோம், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது ரசிச்சு பார்த்தோம், பெரிய பெரிய கனவுகளோட வளர்ந்து இன்னைக்கும் அவரை அப்படியே நிமிர்ந்து நம்மள ஒருத்தரா பார்த்துட்டு இருக்கோம். சுருக்கமா சொல்லணும்னா தளபதி படங்களை பார்த்து நம்ம வளரல, தளபதியோடவே தான் வளர்ந்திருக்கோம். இன்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் அப்போ இந்த மொமெண்ட் வழக்கமான தளபதி படங்களோட ரிலீஸை விட ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கை நம்ம எல்லாருக்குள்ளயுமே கொடுத்திருக்கு. கொண்டாட்டங்கள், தளபதியோட FDFS திருவிழா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பயணத்தோட எண்டிங்கா ஒரு ஸ்டாரோட பெரிய டிராவலோட இறுதி தருணத்துல இருக்கிறதாலேயே இப்படி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. அந்த பயணம் அவ்வளோ ஈஸியா அவருக்கு அமைஞ்சிடல. தளபதியோட பயணம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற அரங்கம் நிறைஞ்ச கைத்தட்டல்களோடையும் காதுகள் கிளியற விசில் சத்தத்தோடையும் தொடங்கவே இல்லை. பெரிய தயக்கத்தோட சினிமால காலடி எடுத்து வச்ச அந்த இளைஞனுக்கு வசைகளோடையும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களோடையும் தான் வரவேற்றுச்சு தமிழ் சினிமா. நீ எல்லாம் ஒரு நடிகனான அவரை நோக்கி கேள்விகளும் கம்பாரிசன்ஸுமே அதிகமா இருந்துச்சு. நான் எல்லாத்துலயுமே கஷ்டப்படுவேன். சும்மா வசனம் பேசுறதுலயும் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், சாங்ஸ்லேயும் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், ஃபைட்ஸ்லேயும் கஷ்டப்படுவேன். நான் கஷ்டப்படாமல் எதுவுமே எனக்கு வராது. எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரிஹர்சல் எடுத்து ஒரு 10-15 வாட்டி எல்லாம் பேசினா தான் எனக்கு வரும். முதல் படத்திலேயே நம்மளை ப்ரூவ் பண்ணாதான் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிற இண்டஸ்ட்ரியில அவரோட கனவுகளை சுக்குநூறா உடைச்சு வீசுற மாதிரியான விமர்சனங்கள் அவரோட நடிப்புக்கு வந்துச்சு. இப்படிப்பட்ட இடத்துல வேற எந்த நடிகனா இருந்திருந்தாலும் நம்பிக்கையை விட்டுருப்பாங்க. ஆனா தளபதி விடல, அமைதியா அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சாரு. நடிச்சு காமிச்ச உடனே எங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் நாளைய தீர்ப்புன்ற படத்துல நடிக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப ரொம்ப மிரர் முன்னாடி ஆக்ட் பண்ணி பார்த்துக்கிறது, ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அது ஒரு அசால்ட்டா விட்டுறாம அது ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும்ன்றதுல விஜய் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கான அத்தனை எஃபர்ட்ஸை போட்டாரு. மெதுவா சத்தமே இல்லாம அவருக்கான மிக நெடிய பயணத்துக்கான அடித்தளத்தை அங்க போட்டாரு. அம்மன் கோயில் எல்லாமே இந்த அம்மா உந்தன் கோயில் அம்மா. வருஷம் 1996 விஜய் மெதுவா அவரோட வாழ்க்கையே திருப்பி போடுற மாதிரியான கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சாரு. புதுமுகம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தமிழ்நாட்டு குடும்பங்களுக்கு பக்கத்து வீட்டு பையனா மாறினாரு. மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும். இமேஜ் தான் முக்கியம்னு களமிறங்குற சக கதாநாயகர்கள் மத்தியில இமோஷனல் பெர்ஃபார்மன்ஸஸ் கையில எடுத்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோட இதயத்துக்குள்ள டைரக்டா பட்டா போட்டாரு தளபதி. இன்னைக்கு அவருக்கு என்ன திறமை இருக்கோ இதே திறமைகள் அப்பவும் இருந்தது. அவர்கிட்ட எல்லா திறமையும் உள்ளடக்கிய ஒரு தலை சிறந்த நடிகராக இருந்தார். அன்னைக்கு அந்த லென்த் டைலாக் அவர்கிட்ட நான் சொல்கிறேன். நான் சொல்லும்போது அவர் கண்ணை மூடிட்டு அப்படியே கேட்டார், ஓகே சார் டேக் பண்ண சார் அப்படின்னு. ஒரு நக்கல் பண்ணுறாரான்னு நினச்சேன். ஒரு தடவை சொல்லியிருக்கேன், கண்ணை மூடி கேட்குறாரு, கேட்டுட்டு டேக் போகலாமான்னா இல்லை சார் டேக் பண்ண சார் அப்படின்னு. நான் அவ்வளோ பெரிய லென்த் டைலாக்கை வேறு மாடுலேஷன்ஸோட அவ்வளோ வேரியேஷன் இருக்கும் அந்த டைலாக்ல. அதை அழகாக பர்ஃபெக்டாக எக்ஸ்பிரஷனோட பேசி காமிச்ச உடனே வேந்துட்டேன். ஆனால் உதிர்ந்த பூவை மறுபடியும் எடுத்து ஒட்டுவீங்க பார்க்கலாம், முடியாது. அது மாதிரி தாங்க காதலும். சில பேருக்கு அது செடி மாதிரி, ஒன்று போச்சுன்னா இன்னொன்று. சில பேருக்கு அது பூ மாதிரி, ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளோதாங்க, மறுபடியும் எடுத்து ஒட்ட வைக்க முடியாது. அது மாதிரி தாங்க என் காதலும். ஒவ்வொரு வீட்டு பசங்க பொண்ணுங்களோட அண்ணனா, தாய்மார்களோட மகனா மாறிய பீரியட் அது. பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் என்ன படம்னு பாக்குறதுக்கு முன்னால அது விஜய் படம் தானே, வாங்க குடும்பத்தோட போலாம்ங்கிற நம்பிக்கையை விதைச்சு இண்டஸ்ட்ரிக்குள்ள 5 வருஷத்துல எல்லாரோடையும் கனெக்ட் ஆனாரு தளபதி. ரெண்டு 3 படங்கள் ஹிட் கொடுத்ததும் ஒரு ஸ்டார்டம் நோக்கி ஓடுற நடிகர்கள் மத்தியில விஜய் தனக்கான ஒரு தனி இடத்தை வலுவா கட்டமைச்சாரு. சரி அதை விடு, நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் எடுத்துக்க. பாபு சாந்தி கொடுத்த லெட்டரை நான் உங்ககிட்ட கொடுத்தப்போ நீ என்ன பண்ண? அதை நான் தான் உங்ககிட்ட கொடுத்ததை நினைச்சுக்கிட்டு ஐயோ அம்மா
வந்து கத்தல. பக்கத்து வீட்டு பையனா இருந்த விஜய் தளபதி விஜயா மாறின பீரியட் இது. வார்த்தை முக்கியம் இல்லடி, வாட்டா. கில்லி, திருப்பாச்சி, போக்கிரின்னு தமிழ்நாட்டோட தவிர்க்க முடியாத மாஸ் ஹீரோவா ஆனாரு. தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஒவ்வொருத்தரும் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சாங்களோ கேரளாவோட செல்லப்பிள்ளையாவும் தளபதியான தருணம் இது. വിജയണ്ണ പറഞ്ഞാൽ ഞങ്ങൾക്ക് ജസ്റ്റ് ഒരു സ്റ്റാർ മാത്രമല്ല, വീട്ടിലൊരു അംഗത്തെ പോലെയാണ് നമ്മൾ കണ്ടിരിക്കുന്നത്. விஜயோட பாடி லாங்குவேஜ் மாறிச்சு, டைலாக் டெலிவர் பண்ற ஸ்டைல் மாறிச்சு, தளபதியோட ஸ்கிரீன் பிரசன்ஸே கமாண்டிங்கா ஃபயரா மாறிச்சு. தியேட்டர்களை திருவிழாவாக்கினாரு. FDFS கொண்டாட்டங்கள் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. ஃபேன் கல்ச்சர் இன்னும் இன்டென்சிஃபையா ஆனது தளபதி பீரியட்ல தான். என்ன பேர் சொன்னா? என்ன பேர் சொன்னா? என்ன பேரு? கிரி. ஆனா இத்தனையும் அவரோட தலையில போய் உட்கார்ந்துக்கல. மத்த மாஸ் ஹீரோஸ் மத்தியில விஜய் எப்படி கன்சிஸ்டன்டா தனியா தெரிஞ்சாருன்னா அவங்கெல்லாம் தடுமாறின 2 விஷயங்கள்ல விஜய் பக்காவா பேலன்ஸ் பண்ணாரு. தளபதியோட மாஸ் மொமெண்ட்ஸை இளைஞர்கள் மட்டும் சில்லறைய செதற விட்டு ரசிக்க மாட்டாங்க, குடும்பங்களோட ரசிச்சாங்க. அதை முழுக்க உருவாக்கின சீக்ரெட் தளபதிக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா விஜய் மாதிரியே ஆகணும்னு பின்னாடி அவரை பார்த்து வந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்தை பிடிக்க முடியாம தள்ளாடி நிக்கிறதுக்கான காரணமும் அதுதான். வெற்றி கண்ணமறை, தோல்விதான் கத்துக் கொடுக்கும். நாம எப்பவுமே ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும், அடுத்தவனை தோக்கடிக்கிறதுக்காக விளையாடக்கூடாது. பீக் ஸ்டார்டம் இருக்கும் போதும் தளபதி ரசிகர்களை விட்டு தூரமா போகல, ரசிகர்களோட நெருக்கமாவே தான் இருந்தாரு. தலைவா, you are great. ஒவ்வொரு வருஷமும் வந்துச்சு, சினிமாவும் மாறிட்டே வந்துச்சு, நிறைய புது ஹீரோஸ் வந்தாங்க. ஆனா தளபதி பிடிச்சு வச்ச அந்த இடத்தை யாராலையும் இன்னைக்கு வரைக்கும் தொடக்கூட முடியலங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனாலதான் தளபதி விஜய் ஒரு ஸ்டார் மட்டும் இல்ல, எரான்னு சொல்றாங்க. என் நெஞ்சில் கூட இருக்கும். He's a freaking badass. கில்லி, திருப்பாச்சி, போக்கிரின்னு ஃபயரான லைனப்க்கு அப்புறமா தமிழ்நாடு தியேட்டர் ஓனர்ஸோட செல்லப்பிள்ளையா ஆனாரு தளபதி. வருஷம் ஃபுல்லா படங்கள் சரியா போகாம தியேட்டர்கள் லாஸ் சந்திச்சாலும் வருஷத்துக்கு ஒரே ஒரு தளபதி படம் வந்தா போதும் நாங்க சர்வை பண்ணிக்குவோங்கிற அளவுக்கு ஆஃப்டர் 2010 அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா ஆனாரு. தொடர்ந்து அடுத்தடுத்து தளபதி நடிப்புல வந்த படங்கள் குடும்பமா தமிழ்நாட்டை தியேட்டரை நோக்கி படையெடுக்க வச்சது. அவர் சிரிக்கும் போது நம்மளும் சிரிச்சோம், தளபதி கலங்கும் போது நம்மளையும் கலங்க வச்சாரு. எந்தவித எக்ஸாகரேட்டடான ஹீரோயிசமோ அன்வான்ட் டைலாக்ஸும் இல்லாம மினிமலா பவர்ஃபுல்லா ஸ்கிரீன்ஸை ஃபயர் ஆக்கினாரு. தொடர்ந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கறத தாண்டி அவரோட படங்கள் மூலமா நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தாரு. பீக்ல இருக்கிற ஒரு மாஸ் ஹீரோ கோடிகள்ல சம்பளத்தை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு இருந்த டைம்ல வரப்போற கான்சிக்வன்சஸ் பத்தி கொஞ்சம் கூட பயப்படாம மத்திய மாநில அரசுகளோட தவறுகளை படங்கள் மூலமா விமர்சனம் பண்ணின ஒரே முதுகெலும்புள்ள ஹீரோவும் தளபதி தான். 2Gனா என்னையா? அலைக்கற்றை, காத்து, வெறும் காத்த மட்டுமே வித்து கோடியா ஊழல் பண்ற ஊரியா அது? செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். விஜயோட பயணத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவரோட டான்ஸை பத்தி பேசாம விட்டா இந்த வீடியோவே தப்பாயிடும்ல. இந்தியாவோட மிக முக்கியமான பெஸ்ட் டான்சர்ஸ்ல விஜயும் ஒருத்தர். விஜய் அனல் பறக்க ஆடும்போது அவர் முகத்துல துளி ஸ்ட்ரெயினும் தெரியாது. விஜயை விட ஃபாஸ்டா ஆடக்கூடிய டான்சர்ஸ் இந்தியால இருக்காங்க. ஆனா தளபதி கிட்ட இருக்கிற அந்த கிரேஸ், அவர் கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்தியால அதை பண்ண வேற யாருமே இல்லை.
அதுவும் ஒரு 20-30 வயசுல இதை ஒருத்தர் பண்றது அபூர்வம் இல்ல. வயசு 50 ஆகியும் டான்ஸ்ல இவர் பிடிச்சிருக்கிற இடத்த ரீப்ளேஸ் பண்ண இன்னைக்கு வரைக்கும் ஆள் இல்ல. சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கள் நான் என் மேல வச்ச பாசம். விசிபிலிட்டிக்காக எதையும் செய்யற இந்த எரால விஜய் இன்டர்வியூஸ் கொடுக்கறது கூட அபூர்வம் தான். அவரோட அப்பியரன்சஸ் பப்ளிக்ல கம்மியா இருந்தாலும் உலகம் அவரை பத்தி தான் கான்ஸ்டன்டா பேசுச்சு. தமிழ் மீடியா மட்டும் இல்ல, நேஷனல் மீடியா வரைக்கும். ஆனா அவர் எப்போல்லாம் பேசினாலும் மக்கள் அவரை கவனிச்சாங்க. இவ்வளவு உச்சத்துல இருக்க ஒரு அமைதியான அடக்கமான ஹீரோவை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. என்னை உருவாக்கிய ஒளிகளுக்கு என்னுடைய நன்றிகளும் என் முத்தங்களும். இந்த விழாவின் நாயகன் ஒட்டுமொத்த மக்களின் அடையாளம், நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். என்டர்டெயின்மெண்ட் மட்டும் அவர் பண்ணல, தன்னோட ரசிகர்களுக்கு ஒழுக்கத்தையும் கத்து கொடுத்தாரு. நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. தளபதியோட ரசிகர்கள் விசிலடிச்சான் குஞ்சுகளா இல்லாம ஒரு நல்ல அமைப்பா மாறிச்சு. இந்தியாவில இருக்க எந்த ரசிகர் மன்றமுமே செய்யாத அளவுக்கு அவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ணாங்க. மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே. 69 படங்கள், 33 வருஷம், இந்திய சினிமா அவரை உச்சத்துல வச்சு கொண்டாடிட்டு இருக்கு. தளபதியை ரசிச்ச யாருமே அவர் ஒரு ஹீரோவா பார்க்கல. அண்ணனா, தம்பியா, மகனா, ஒவ்வொரு வீட்டோட அங்கமா மாறி அவர் கொண்டாடப்பட்டு இருக்கிற இந்த வேளையில தளபதியோட இடத்துல வேற எந்த ஹீரோ இருந்திருந்தாலும் இவர் செஞ்ச இந்த தியாகத்தை அடிச்சு சொல்ற யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. சினிமால இவர் விட்டுட்டு போற இந்த இடத்தை யாராலையும் நிரப்பவும் முடியாது. இவர் 33 வருஷமா நம்மள மகிழ்விச்ச மாதிரி இனி யாராலையும் பண்ணவும் முடியாது. ஒரே தளபதி தான், ஒரே விஜய் தான். தளபதி படத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு என் வீட்டுல இருந்து பிள்ளைய கேட்டா நான் என்ன பதில் நான் சொல்றது? அடிவேர் தந்த வேர்வைக்கு ஈடில்லையே. எங்க படங்கள் ஸ்டாப் பண்ணிட்டா எங்க லைஃப்ல ஒரு பெரிய ஒரு பார்ட் போற மாதிரி. இந்த ஊர் பூக்கும் நேரத்தில் நீ இல்லையே. ரொம்பவே கஷ்டமாவே இருக்குது மனசு. இந்த கல்ச்சரே அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிச்சு, வேற எதுவுமே சொல்றதில்ல. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ.